Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் GE 3791 ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் சப்ஜெக்டில் யூனிட் 4 சோஷியல் எத்திக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தென் அந்த யூனிட்ஸ் எல்லாத்துக்குமான நோட்ஸையுமே நான் ட்ரைவில் போட்டு அந்த லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் யூனிட் 4 சோஷியல் எத்திக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்காக ஒவ்வொரு வீடியோஸில் பார்ப்போம். தென் யூனிட் 5மே பார்ப்போம். இது எல்லாத்தையுமே கண்டினியூ பண்ணுறதுக்கு நம்ம மறக்காமல் முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் திங் சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். சோஷியல் அப்படின்னா என்ன, சொசைட்டி அப்படின்னா என்ன, நம்ம வாழ்கிற இந்த என்விரான்மெண்ட்டை தான் நம்ம சொசைட்டி அப்படின்னு சொல்வோம். மக்களோட மக்களாக நம்ம பல மக்கள் சேர்ந்து ஒன்றா வாழ்கிறத நம்ம சொசைட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சமூக பாகுபாடு தான் சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய நாட்டில், அதாவது நான் டிஸ்கிரிமினேஷன் பற்றி செகண்ட் யூனிட்டில் படிச்சிருப்போம். அப்போ டிஸ்கிரிமினேஷன்னா ஒரு விஷயத்தில் அன்ஃபேராக ஒரு பயாஸ்டாக நடந்துக்கிறத டிஸ்கிரிமினேஷன்னு சொல்லுவோம். அப்போ சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் ரெஃபர்ஸ் டு த அன்ஃபேர், அன்ஜஸ்ட் அண்ட் unequal treatment of individual or groups based on the characteristics such as caste, class, race, religion, gender, ethnicity and disability or social economic background. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? சோசியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரீட் பண்ணுறது. தட் மீன்ஸ் லெஸ்ஸாக, குறைவாவோ இல்லை அன்ஃபேராகவோ ட்ரீட் பண்ணுறது. எது மாதிரினா கேஸ்ட்டை பொறுத்து, ஜெண்டரை பொறுத்து, ரிலீஜனை பொறுத்து, ரேஸ் பொறுத்து, லாங்குவேஜ் பொறுத்து, அவங்கள்ட்ட இருக்க குறைபாடு, டிசபிலிட்டியை பொறுத்து, மணி ஸ்டேட்டஸை பொறுத்து, அவங்கக்கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டியை பொறுத்து, இந்த மாதிரி நம்ம கூட இருக்க சொசைட்டியில் ஒன்றா இருக்க மக்களை வேறுபடுத்தி பார்க்கறதுக்கு பேர் தான் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் சோசியல் டிஸ்கிரிமினேஷன்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து அன்ஃபேராக இருக்க விஷயம், ஃபேரே இல்லாமல் அன்ஃபேராக, அன்ஜஸ்டாக, அன்ஈக்குவலாக ஒரு இண்டிவிஜுவல் நம்ம கூட இருக்க குரூப் ஆஃப் பீப்புளை வேறுபாடாக வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறது தான் சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ரூட்டட் இன் சோஷியல் ப்ரீஜஸ்டிஸ், ஸ்டீரியோடைப் அண்ட் பவர் இம்பேலன்ஸ் அண்ட் லீட் டு த சிஸ்டமேட்டிக் இன்இக்வாலிட்டி, இன்ஜஸ்டிஸ் அண்ட் ஹியூமன் ரைட் வயலேஷன். ஓகேவா? இங்கே ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸை பொறுத்தளவு இந்த சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பிகாஸ் ஹியூமனுக்கு தேவையான டிக்னிட்டி, அவங்களுக்கான ஒரு பர்டிகுலர் ரைட்ஸ் என்ன, ஈக்குவாலிட்டி என்ன, ஜஸ்டிஸ் என்ன, இதை எல்லாத்தையுமே நம்ம டிஃபைன் பண்ணி சொல்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ social discrimination is the practice of treating people differently and unfavorably based on their identity and membership in a particular social group rather than individual merit and behavior. அவங்க கிட்ட இருக்க இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய தகுதியோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களையோ பார்க்க மாட்டாங்க. பொதுவாக இருக்கிற விஷயத்தில் அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸை மட்டும் அன்வான்டாக அகெயின்ஸ்டாக ட்ரீட் பண்ணுறது தான் நம்ம சோஷியல் டிஸ்கிரிமினேஷனில் சொல்கிறாங்க. சம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆஃபீஸில் மேல் எம்ப்ளாயி, ஃபீமேல் எம்ப்ளாயி ரெண்டு பேரும் ஒரு வேலையை தான் பார்ப்பாங்க. பட் மேலுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் சேலரி கொடுப்பாங்க, ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் சேலரி கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போது இது என்ன ஆகுது, பாகுபாடு ஏற்படுது. அதுதான் சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ சின்ன கேஸ்ட்ல இருக்கவங்க அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சின்ன கேஸ்ட்ல இருக்கிறவங்கள கம்மியா வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு டீ கடைக்கு போறாங்கன்னா அவங்களுக்குன்னு தனி கிளாஸ் வச்சு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? அது பர்டிகுலர் இப்போ ஒரு கிணறு இருக்கு, அந்த காலத்துல எல்லாம் ஒரு கேணியில தான் தண்ணி எடுக்கணும்னா இவங்க இந்த கேணியில எடுக்கணும், அவங்க அந்த கேணியில எடுக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள்ல நம்ம கூட ஒன்னா வாழ்ற ஒரு மக்கள் கிட்டேயே நம்ம ஒரு டிஃபரன்சியேஷனை உருவாக்குறத சோஷியல் டிஸ்கிரிமினேஷன்றோம். இதுல சம் டைப்ஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் கேஸ்ட் ஹைரார்கில கொண்டு வரது. இது அன்டச்சபிலிட்டி, சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை, ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். தென் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். ஜெண்டர்னா இப்போ விமன் அண்ட் மேல் இல்லாமல் டிரான்ஸ்ஜெண்டர் இவங்கள வச்சுமே அந்த நம்ம ஜெண்டரை பேஸ் பண்ணி பாகுபாடு பார்த்து அவங்களுக்கு வந்து ஒர்க் விஷயத்துலேயே எதுலேயா இருந்தாலும் நம்ம
அன்வான்டாக அன்ஃபேராக செய்கிற விஷயங்கள். தென் ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன், ரேஷியல் ஆர் எத்தனிக் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கலர் பேஸ் பண்ணி அவங்கள்ட்ட இருக்க விஷயங்களை பேஸ் பண்ணி அப்படியே மாற்றி எல்லாத்தையும் செய்ய வைக்கிறது. தென் கிளாஸ் அண்ட் எக்கனாமிக்கல் டிஸ்கிரிமினேஷன், அவங்கக்கிட்ட இருக்க சொத்து மதிப்பு, பணக்காரன், ஏழை, மிடில் கிளாஸ் இந்த மாதிரி பிரித்து அவங்களுக்குள்ள பாகுபாடு பார்க்கறது. தென் டிசபிலிட்டி பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன், ஃபிசிக்கலாக மென்டலாக இருக்க ஸ்டேபிளாக இல்லாத பர்சன்ஸ்க்கு வச்சு அவங்கள ஒதுக்கி ஒரு விஷயம் செய்யறது. லாங்குவேஜ் டிஸ்கிரிமினேஷன், இந்த மாதிரி பல டைப் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. ஓகேவா? தென் மெயின் காசஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் ஹைரார்கி அண்ட் சோஷியல் சிஸ்டம். பழங்காலத்தில் கேஸ்ட் சிஸ்டம் இருந்துச்சு, கஸ்டம் இருந்துச்சு, நிறைய நம்பிக்கைகள் இருந்துச்சு, மூடத்தனங்கள், முட்டாள்தனங்கள்னு நிறைய இருந்துச்சு. ஜென்ஸ் தான் பெருசு, லேடிஸ் கம்மியானவங்க, அவங்க வீக்கானவங்க அப்படின்ற விஷயங்கள் இருந்துச்சு. பெண்கள் படிக்க போகக்கூடாது, வீட்டு வேலை தான் பார்க்கணும், இந்த மாதிரி விஷயங்கள். இந்த மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்து தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் உருவாக ஒரு மெயின் காரணமா இந்த சொசைட்டில இருந்திருக்கு. ஸோ ஹிஸ்டாரிக்கல் ஹைரார்கிஸ் அண்ட் சோஷியல் சிஸ்டம், கல்ச்சரல் பிலீஃப்ஸ் அண்ட் ட்ரெடிஷனல் கஸ்டம்ஸ், ignorance, prejudice and stereotypes, power imbalance and dominance, fear of difference and social conditioning, lack of education and awareness, economic dependency and resource inequality, institutional bias and legal loopholes. ஓகேவா? some of the effects and consequence of social discrimination. இதால என்னெல்லாம் எஃபெக்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டிவிஜுவல்ஸ்க்கும் சொசைட்டிக்கு ரெண்டுமே, ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸுக்கு என்னெல்லாம் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க இந்த சோஷியல் டிஸ்கிரிமினேஷனால, ஒரு சொசைட்டி எப்படி அஃபெக்ட் ஆயிருக்கும். இண்டிவிஜுவலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மொத்தமாக கெட்டு போகுது. ஓகேவா? ஒருத்தனுக்கு ஒரு மதிப்பு அந்த சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் நடக்கிறப்ப, அன்ஃபேராக ஒரு விஷயம் அவனுக்கு அகைன்ஸ்டாக நடக்கிறப்ப, ஒரு ரிலீஜியன் பேஸ் பண்ணியோ கேஸ்ட் பேஸ் பண்ணியோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறப்ப அவனோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் போகுது. அவனுக்கு நிறைய இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போகுது. மென்டல் ஸ்ட்ரெஸ் ஓவர் ஆகுது. அவனோட ஹெல்த் பாதிக்கப்படுது. ஃபிசிக்கலாக அவன் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக போயிடுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு இண்டிவிஜுவலுக்கு நடக்குது. சொசைட்டி பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் திங் ஃபர்ஸ்ட் நிறைய சோஷியல் கான்ஃப்ளிக்ட்ஸ் உண்டாகும். இன்இக்வாலிட்டி, இன்ஜஸ்டிஸ் வருது. ஓகேவா? தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வைலன்ஸ் இப்போ நிறைய கிரியேட் ஆயிடுது. கண்ட்ரியில் பேக்வேர்டாக நம்மளுடைய நேஷனே மொத்தமாக வேற மாதிரி மாறுது. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் திங் ஒற்றுமை, அந்த யூனிட்டியே மொத்தமாக கெட்டு போயிடுது. இந்த மாதிரி சொசைட்டிலையுமே இந்த சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் பல இம்பாக்டை உருவாக்கிடுது. ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவல்ஸ்லையும் நிறைய விஷயங்கள் எஃபெக்ட்ஸ் இருக்கு, சொசைட்டிலையுமே இருக்கு. தென் சோஷியல் டிஸ்கிரிமினேஷனுக்கும் எத்திக்ஸ்க்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது எத்திக்கலாக ரொம்பவே ராங்கான விஷயம். ஓகே, அது நமக்கு ஃபுல்லாகவே வைலன்ஸை மட்டும்தான் கொடுக்குது. ஓகே, ஈக்குவாலிட்டி இல்லை, ஃபேர்னஸ், இதெல்லாம் தான் நமக்கு ரொம்ப இது. ஆனால் பட் இங்கே சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் பொறுத்தளவு ஈக்குவாலிட்டின்ற ஒரு விஷயமே இல்லை, ஃபேர்னஸ்ன்ற ஒரு விஷயமே இல்லை. ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு பேசிக் டிக்னிட்டி கூட இல்லை, அதுவே கம்மியாக தான் இருக்கு. நிறைய ஹேட்டட், டிவிஷன் உருவாகுது, ஹியூமன் ரைட்ஸ் எல்லாமே பிரேக் ஆகுது. இந்த மாதிரி பல விஷயங்களை எத்திக்ஸ்க்கு அகைன்ஸ்ட் தான் இந்த நமக்கு சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் உருவாக்கி கொடுக்குது. ஓகே, இதெல்லாம் ஃபேஸ் பண்றப்ப நிறைய கான்ஸ்டியூஷன் அண்ட் லீகல் சேஃப்கார்ட்ஸுமே நம்ம இந்தியாவில் இருக்கு. தட் மீன்ஸ் இப்போ ஆர்டிகல் 14 பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஆர்டிகல் 15 பார்த்தீங்கன்னா கேஸ்ட், ரிலீஜியன், ஜெண்டர் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் வரக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க. ஆர்டிகல் 17 பார்த்தீங்கன்னா untouchability abolition of untouchability. 21 பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் டு லைஃப் அண்ட் டிக்னிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் லா இந்த SC/ST ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட், டவுரி ப்ராபிகேஷன் ஆக்ட், ஓகேவா, வரதட்சணை கொடுமை ஆக்ட், ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட், ரெமுனரேஷன் ஆக்ட், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்னு நிறைய சட்டங்கள் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இந்தியாவில் இந்த சோஷியல் டிஸ்கிரிமினேஷனை ஒழிக்கிறதுக்கு பல விஷயங்களையும் ஸ்டெப்ஸையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, தென் ஸ்ட்ராட்டஜிஸ் டு ரெடியூஸ் சோஷியல் டிஸ்கிரிமினேஷன். இந்த சோஷியல் டிஸ்கிரிமினேஷனை முழுசாக ஒழிக்கணும்னா நமக்கு முக்கியமாக தேவைப்படுற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் தான். ஓகேவா? எல்லாருக்கும் கல்வி, அந்த படிப்புன்னு ஒன்று தெரிஞ்சு நாலேஜ்னு ஒன்று வந்தாலே இந்த சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் போயிடும். தென் அவேர்னஸ், தென் ப்ரொமோஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ்லாம் எவ்வளோன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். தென் எக்கனாமிக்காக எம்பவராக எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஹியூமன் ரைட்ஸை டீச் பண்ணணும். லாஸ் இதெல்லாம் செஞ்சோன்னா என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் நிறையா வரணும். இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம டீச் பண்ணுறப்ப இந்த சோஷியல் டிஸ்கிரிமினேஷனை நம்ம ஒழிக்க முடியும். ஓகேவா? தென் எத்திக்கல் பெர்ஸ்பெக்டிவ் மூலியமாக பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பெக்ட் ஃபார் டைவர்சிட்டி, தென் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ட்ரீட்மெண்ட், தென் எம்பத்தி அண்ட் கம்பேஷன், நான் வயலன்ஸ் அண்ட் ஹியூமன் டிக்னிட்டி, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் moral courage. These are some of the ethical perspective against the
சோஷியல் டிஸ்கிரிமினேஷன். ஓகே, ஸோ இவ்வளோதான். ரொம்ப ஈஸியான டாபிக். ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுதா உங்களால்? உங்களோட டே டு டே லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற, இதுக்கு முன்னாடி இருக்கவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள் தான் இந்த ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ்க்காக கொண்டு வந்திருக்க இந்த சோஷியல் எத்திக்ஸ்ன்ற டாப்பிக்கில் இருக்க சோஷியல் டிஸ்கிரிமினேஷன். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி ஓரளவுக்கு நம்ம ஃப்யூச்சர் பாஸ்டெல்லாம் கெஸ் பண்ணி பார்த்து எழுதுகிற அளவுக்கு தான் நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி இருந்திருக்காங்க, இந்த மாதிரிலாம் நம்ம நாட்டில் நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் தான். இன்னமும் ஒரு சில இடத்துல சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை தான் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? அதை நீங்கள் ஸ்டோரியாக மேக் பண்ணி எழுதிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக்லாம் பார்க்கலாம். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.